வசமாக சிக்கிய செந்தில் பாலாஜி. டாஸ்மாக் ஊழல் வழக்கில் ட்விஸ்ட். நீதிமன்றம் கொடுத்த அதிரடி தீர்ப்பு. அறிவாலயத்தில் விழுந்த இடி. தமிழக அரசின் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத் துறையின் கீழ் இயங்கும் டாஸ்மாக் தமிழகத்தில் தற்போது சில்லறை மதுபான விற்பனையில் ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் நிர்ணயித்த விலையை விட கூடுதல் விலைக்கு மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்படுவதாகவும், மேலும் கணக்கில் காட்டாமல் தனியார் மது உற்பத்தி நிறுவன உரிமையாளருடன் சேர்ந்து முறைகேடு நடப்பதாக புகார் கூறப்பட்டது. இதனையடுத்து அந்த தகவலின் அடிப்படையில் சென்னை, கரூர், கோவை உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த 6ஆம் தேதி முதல் சோதனை நடத்தினர். ஒரு சில இடங்களில் சோதனை முடிவடைந்த நிலையில் சென்னை, புதுக்கோட்டை, கோவை ஆகிய பகுதிகளில் சோதனை 8ஆம் தேதி வரை நீடித்தது. சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகம், அம்பத்தூர் டாஸ்மாக், திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான அக்கார்ட் டிஸ்டிலர்ஸ் மதுபான நிறுவனம், அக்கார்ட் ஹோட்டல், 1000 விளக்கு பகுதியில் உள்ள SNJ டிஸ்டிலரிஸ், டி நகரில் உள்ள கால்ஸ் மதுபானம், சிவா டிஸ்டிலரிஸ், மயிலாப்பூர் RK சாலையில் உள்ள MGM மதுபான நிறுவனம் ஆகிய இடங்களில் வெள்ளிக்கிழமை வரை சோதனை நடைபெற்ற நிலையில் சில முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் தாக்கல் செய்த வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், K ராஜசேகர் அமர்வில் விசாரணை நடைபெற்றது. அப்போது டாஸ்மாக் சார்பில் மூத்த வழக்கறிஞர் விக்ரம் சௌத்ரி மற்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் அரசு தலைமை வழக்கறிஞர் PS ராமன் மற்றும் ஆகியோர் வாதிட்டனர். அமலாக்கத்துறை எப்போதும் வெளிப்படையாக இருந்ததில்லை எனவும், வெளிப்படையாக இருப்பதாக ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதன் பின்னால் அமலாக்கத்துறை ஒளிந்து கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் குற்றம் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை கருதுகிறது, எதற்காக சோதனை செய்கிறோம் என்பதை அமலாக்கத்துறை தெரிவிக்க வேண்டும் எனவும் கூறினார். அமலாக்கத்துறையின் நடவடிக்கையால் நேரடியாக டாஸ்மாகின் நற்பெயருக்கும் மறைமுக அரசின் நற்பெயருக்கும் களங்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். 2007ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை முறைகேடு கூறப்படும் நிலையில் தற்போதுதான் ஞானம் வந்தது போல விசாரணை நடத்துவது ஏன் எனவும் அரசு தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. இன்றைக்கு டாஸ்மாக் குறிவைக்கப்படுகிறது, நாளை ஒவ்வொரு துறையும் குறிவைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. விசாரணை என்ற பெயரில் பெண் அதிகாரிகளை அடைத்து வைத்து நள்ளிரவில் வீட்டுக்கு அனுப்பியது சரியான நடத்தையா எனவும் அரசு தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. அமலாக்கத்துறை சார்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் SV ராஜு, மாநில காவல்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்குகளின் அடிப்படையிலேயே அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும், முறைகேடு நடந்திருப்பதாக கருதினால் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தலாம் எனவும் கூறினார். டாஸ்மாக் ஊழியர்கள் லஞ்சம் வாங்கியதாக முதல் தகவல் அறிக்கையில் உள்ளதாகவும், சிலர் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக தகவல் கிடைத்ததால் சோதனை நடத்தியதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. டாஸ்மாக் முறைகேடு மூலம் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்தது சோதனையில் தெரியவந்துள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இந்த வழக்கில் இறுதி விசாரணை இன்று நடைபெற்றது. டாஸ்மாக் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் விகாஸ் சிங் கடந்த 21ஆம் தேதி பதில்வாதம் செய்தார். அமலாக்கத்துறைக்கு சோதனை நடத்த அதிகார வரம்பு இல்லை என்றும், மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றதாக அமலாக்கத்துறை எவ்வாறு சொல்ல முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து அனைத்து தரப்பு வாதங்கள் முடிவடைந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என கூறியிருந்தனர். இந்த நிலையில் நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதில் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை சட்டவிரோதமானது அல்ல என உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. மேலும் சோதனை அடிப்படையில் தொடர்ந்து விசாரணை நடத்தவும் உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இந்த வழக்கையும் தள்ளுபடி செய்து அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்றம்.